ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஹாரர் சர்வைவல் சீரீஸ் பார்ட் 2. பார்ட் 1 பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். அப்புறம் மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். என்னோடய பொருள் எல்லாத்தையும் சேஃபாக உள்ளே வச்சுட்டு போயிட்டேன். இன்னும் வந்து பார்த்தா வீடியோ கட்டி வச்சுருக்காங்க. யாருன்னு தெரில. யார் கட்டியிருப்பா? சரியாச்சும் சம்திங் தெரில. எனக்கு தெரிஞ்சு என்ன மாதம் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். தெரில, மேலே போய் பார்ப்போம் வாங்க. என்னடா இது நடு வீட்டில் தூக்கின்னு வந்து சவுப்பட்டி வச்சுருக்கீங்க? என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க? அது இது பின்னாடி கைஸ், நான் பயந்துட்டேன். எப்பா செய் அட பாவீங்களா, இதை பார்த்து பயந்த சாக்கில் நைட் ஆகிடுச்சு. செய் அட பாவீங்களா, வாங்க போய் தூங்குவோம். தூங்கினாதான் நம்மளுக்கு சேஃபு. வாடா எப்படியோ தூங்கிட்டோம். என்னடா அது? கேன்சல். அடோ பாவீங்களா, தூங்குறதுக்கு முன்னாடி போயெல்லாம் வருது. ஐயோ எப்படியாச்சும் தூங்கினோம். அப்பாடா இம்மாதிரியாக தூங்கணும். அப்புறம் நானும் இங்கே வந்துட்டு எல்லாத்தையும் உடைச்சிட்டு அங்கே எடுத்துன்னு போகலான்னு நினச்சேன். கச்சக் கச்சக். அப்புறம் நானும் இங்கே வந்துட்டு எல்லாத்தையும் பொறுமையாக செட் பண்ணி முடிச்சிட்டேன். செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சரி நம்மளும் கொஞ்சம் வீடு கட்டுவோமேனு கொஞ்சம் மேலே போனேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் வீடு கட்டுறதுலாம் ரொம்ப பிடிக்கும் கைஸ். கிரியேட்டிவில் அடிக்கடி சும்மா உட்காந்து கட்டின்னு இப்போ ஏதாச்சும். இது வேறு பார்த்தவொடனே போகும்போது இந்தா பக்கத்தில் இன்னொன்று வச்சுப்போம். இப்போ தான் லட்சணமாக இருக்குது. அடுத்து மேலே வரலாம். மேலே என்ன இருக்குது? என்னடா இது? என்னடா இது? ஐயோயோ, நான் அதில் தானே கட்டலான்னு நினச்சேன். நான் இந்த மரத்தில் வச்சு தான் கட்டலான்னு நினச்சேன். அப்போ நானும் அந்த மரத்தை செஞ்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். நெட்டு வேறு ஸ்லோவாக இருக்குது. என்னன்னே தெரில. சொல்லி வாயக்கூட மூடலை, அதுக்குள்ளே செதுறேன். சை என்னடா பொழப்பு இது. வாங்க துட்டெலாம் தின்னு மேலே போய் கட்ட ஆரம்பித்தோம். கட்டும் போது ஒரு வெள்ளையாக இருந்தது பனி மூட்டம். நான் கூட நைட் ஆயிடுச்சுன்னு நினச்சி கீழே தூங்க போகிறேன். ஆனால் இது நைட் ஆகலை. கன்ஃபார்ம் ஏதோ பேய் தான் அப்படின்னு நினச்சிட்டேன். நினச்சதில்ல, கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள், ஏன்னா ஏதோ ஸ்னோலாம் இருக்குங்க. நான் பேயாக பார்க்கல, எப்படி இங்கே ஸ்னோ வந்திருக்கேன்? சரி ஏதோ என்ன ஒரு லாஜிக் தெரில. பார்த்துக்கோங்க, என்னை பார்த்து பயந்து ஓடிச்சு போயில. ஆனால் ஏதாச்சும் வந்துடுங்க இந்த போது நான் சும்மா சொல்லுங்கிறேன். அப்புறம் பேக்ரவுண்டில் டிக் 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 டிக்னு சவுண்டு கேட்குது. கைஸ் இங்கே பாருங்க, என்ன கிஃப்டா போடு. நம்மளுக்கு தான் லக்கு அடிச்சது லக்கு. என்ன டைமிங்லாம் ஓடுது? டைம் பாம்புக்குன்னு தானே. நான் அட பாவிங்களா, என்னடா இது? ஐயோ ஏனி மேலே ஏறிடலாம். இப்போ என்ன பண்ணுவ? மேலே வர முடியாது. இப்போ என்ன பண்ணுவ? லட்டுல வச்சேன் நினச்சியாதாஸ், நட்டுல வச்சேன். கைஸ் அது ஏறி வராதுன்னு நினச்சேன். பட் அது மேலே ஏறிக்கினே வருது. ஓ மை காட். அப்புறம் நானும் லூட்லாம் பொறிக்கின்னு வந்துட்டேன். இங்கே பார்த்தா செவனுக்குது. அப்புறம் குடுன்னு பிளாக்கை போட்டு மேலே வந்துட்டேன். ஏன்னா இது பிளட் மூன். ஓகேவா? அப்புறம் இங்கே பாருங்க, பிளாக்கை போட்டு மேலே வந்துங்கன்னே இருந்தேன். என்ன ஆச்சுன்னு தெரில, கீழே வந்துட்டேன். எப்படி எல்லாம் நெட்டு கூட. இங்கே பாருங்க கைஸ் எப்படி இருக்குன்னு. பா யூ இந்த நருட்டோவில் மாத்ரா வந்து இந்த 9 டெயில்ஸை வந்து அப்படியே உருவாக்குவான் பார்த்தீங்களா, சமன் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்குது இந்த பிளட்டில் 3. சரி அப்புறம் நானும் கீழே போய் லூட் எடுக்கலான்னு நினச்சேன் செஸ்ட்லேருந்து. ஐயோ என்ன அது கீப்பரு? என்னடா க்ரீப்பர்லாம் ஸ்பான் பண்ணி வச்சுருக்கீங்க? அட பாவி பசங்களா, எப்பா எகுறா கைப்புள்ள. அட பாவி பசங்களா, என்னடா சமன் பண்ணுறீங்க? அட பாவி. ஐயோ என்னடா இராணுவ படம் வருது கைஸ். இராணுவ படம் வந்து என்ன தாக்குது. காப்பாற்றுங்க. ஐயோ என்னடா ஜாவாடா இது? ஐயோ இன்னும் இத்தனை மாபுகள் இருக்கு. ஓடு. ஐயோ இன்னும் ஆறாட்டுறதாங்குது. எப்பா ஐயோ இவர் ஆசனை இருக்கே. ஸ்பைட்ரு அங்கே தான் போயாங்கிட்டு சும்மா வந்து அடிச்சு. ஐயோ இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு பெட்டை எடுத்து நம்ம தூரமாக போய் ரீச் பண்ணி செக் பண்ணிடலாம். பெட்டே எடுக்க விடுங்களா. ஐயோ அடப்பா. ஐயோ அம்மா கைஸ் என்னை மன்னிச்சிருங்க. கிரீப்பர் வெடிச்சிருச்சு. லூட்டெல்லாம் நாசமாக போயிடுச்சு. ஐயோப்பா என்னடா பிரச்சனை உங்களுக்கு? போயேன்டா, சும்மா என்ன டிஸ்டர்ப் பண்ணுறீங்க, போங்கடாங்கிட்டு. ஐயோ இங்கே வேறு இந்த ஸ்கில். எல்லாம் இந்த பிளட் மூடாக இருந்தான்னு நினைக்கிறேன். சரி எப்பா ஃபஸ்ட்டு எப்படியாச்சும் மேலே ஏறினோம். ஏறு அப்பாடா. எப்படா
எப்படி அரேஞ்ச் கிடைக்குது இவனுக்கு? இப்போ நானும் கீழே வந்துட்டு லூட்டெல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் கன்ஃபார்ம் ஒரு பேய் வருது. ஏங்க பாருங்கள், ஃபுல்லாக கருப்பு உருவம். அப்படியே அந்த காஞ்சனா படத்தில் வர மாதிரியே இருக்குது கைஸ். இங்கே பாருங்கள், எனக்கு தெரிஞ்சு பேய் தான் நினைக்கிறேன். எந்த பக்கத்தில் மாபம் இல்லை. இங்கே பாருங்கள். அப்பா எனக்கு புரியல, எப்படி இப்போ நான் கீழே டெலபோட்டானே? கேஸ் இந்த பேய் டெலபோர்ட்டில் பார்த்தா ஐயோ இதோ பாருங்க. ஏன்டா டெலபோர்ட் பண்ணி வரலாம் வச்சு அடிக்கிறீங்க? வெக்கமால உங்களுக்குலாம்? ஏய் இருடா, ஃபஸ்ட்டு என் லூட்டெல்லாம் சேஃபாக எடுத்துக்கிறேன். இப்படியே போயிடுச்சு. சும்மா ஒரு கத்தனா போயிடுமே. ஆனால் இந்த இடமே நாஸ்தி பண்ணிட்டேன் கைஸ். எல்லாரோட செஸ்ட்டு லூட்டு எல்லாத்தையும் போயிடுச்சு. எல்லாத்துக்கும் சாரி. என்எம்எஸ்ஏ வெயிட்டபுள் 4 2 பேருக்கும் சாரியா. ஏன்னா உங்கள் 2 பேர் மட்டும்தான் பெட்டு உடஞ்சிருக்கு. சாரியா, எல்லாம் மன்னிச்சு. நான் பண்ண தப்புக்காக நான் தானே சரி பண்ணோம். எல்லாத்தையும் உட்காந்து அழகா ஃபுல்லாக ஃப்ளாட் ஆகிட்டேன். வா பண்ணுறதுக்குள்ளே போதும் ஆயிடுச்சு கேஸ். அப்புறம் வந்துட்டு நானும் மேலே போயிட்டு வீடு கட்டலான்னு மறுபடியும் நினச்சேன். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு வேலை பார்த்தேன். இருங்க இப்போ பாருங்கள் எப்படி பக்காவா. என்னோடய க்ரியேட்டிவிட்டி பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. எப்படி அழகாக இருக்கா? 3 எலும்பு கூட அடித்து உதச்சி பிச்சு போட்டேன் 3த்தையும். எப்படி? அப்புறம் நானும் கீழே இறங்கிட்டேன். இங்கே சாம்பி என்னடா இருக்குது மேலே? கேஸ் இருங்க, நான் மேலே கட்ட முடியலாம் செட் பண்ண முடியல. என்னது இது? நான் உடைக்க முடியல. நான் உடைச்சிட்டேன். டேய் சே, இப்போ மறுபடியும் கீழே போனோமா? சரி, அப்புறம் வந்து எடுத்து பார்த்தா பலூன். சே, நான் கூட வேறு எதுவும் நினச்சேன், பார்த்தா பலூனு. ஓகே. அப்புறம் மேலே வந்துட்டு கொஞ்சம் வீடை கட்ட ஆரம்பிச்சிட்டேன். மறுபடியும் வீடு கட்டிக்கினே இருக்கும்போது நைட் ஆகிடுச்சு. ஐயோ மறுபடியும் சிவராத்திரியா? அங்கே பாருங்கள், எனக்கு இதை பார்க்கும்போதே நருட்டோ ஃபீல் தாங்க அது. அப்புறம் அது கூட சேர்ந்து பிளட் மூன் வந்தாலே கொஞ்சம் பேயெலாம் வரும்ல. அங்கே பாருங்கள் வந்துச்சுல, பார்த்தீங்களா இல்லையா? என்ன அது ஒரே சூறாவளி மாதிரி இருக்குது. ஆனால் இப்போயே எதுவும் வர மாதிரி தெரில. சூறாவளி மட்டும் ரைட்டுடா வந்துடுச்சு. கன்ஃபார்ம் ஏதாச்சும் நடக்க போகுது. கிட்டவாடா. சை அந்த மாதிரி ஆளா நீ? நான் அந்த மாதிரி ஆள்லாம் கிடையாது. நான் நல்ல குடும்பத்துலேருந்து சேர்ந்துவேன். என்னப்பா அப்படி எட்டி போட்டா வந்துடுவேன் நினைக்கிறியா? போ அங்கிட்டு. உனக்காக நான் ஒரு ஜோக் சொல்லிட்டா. இங்கே ஒரு டேபிள் இருக்குன்னு வச்சுக்கோ, அங்கே ஒரு மான் இருக்குது. இப்போ சல்லுன்னு போச்சுல, அது பேர் என்ன தெரியல. சல்மானு. என் இந்த ஜோக்காக ஆஸ்கார் அவார்டே தரலாம். அப்புறம் அவன் காணா போயிட்டான் நான் சொன்ன ஜோக்குக்கு. அப்புறம் நானும் கொஞ்சம் வீடியோ கட்டின்னு இருந்தேன். அப்புறம் மறுநாளாக ஆயிடுச்சு. ஆஹா எவ்வளோ அழகான நினச்சேன்டா. ஒரு நேச்சர் அழகாக ரசிக்க விடுவீங்களாடா? நான் தான் நேச்சர்ரா, அப்படியே நேச்சரோடே இருப்பேன்டா. எவ்வளோ அழகாக இருக்கும் தெரியுமா நேச்சர்ஸ்லாம். பிடிக்கும்டா எனக்கு. அதை போயிட்டு என்னை கோவப்படுத்துறீங்கடா, போங்கடாங்கிட்டு. அப்புறம் நான் இது எங்கேருந்து எடுக்கிறேன்னா, நம்ம ஜோக்கர் ப்ரோ கட்டியிருப்பார் அவர் 6 சீரீஸில். நான் இதை அதே மாதிரி இருக்கணும். என்னடா அது? எப்போ ஓடினோம்? ஐயோ வந்துச்சு. ஓடு என்னை இறங்கலாம் நான் நினச்சேன்டா. சரி, ஓடும் போதே நினச்சேன் பின்னால் அந்த ஸ்னகிறான் ஏதோ எழுதியிருக்கிறேன். ஆனால் என்னென்னு தான் புரியல. சூடு போயிருக்கேன் தான் நினைக்கிறேன். போயிடுச்சு போல. அடுத்த தடவை வந்து நினச்சிக்கோ, கொன்று ஆளுங்களை கூட்டு வந்துடுவேன். அது போனதுக்கப்புறம் தெரியுமா பேசினுக்கிறேன். வந்ததுக்கப்புறம் என்ன நடக்கும்போது தெரியல. அப்போ நானும் கிட்ட வந்துட்டேன், சிக்கியில் வந்துட்டேன். அது வந்துடுச்சு. த அன்டிசியர். ஓகே நைஸு. என்ன பண்ணலாம் இப்போ? அதுக்கு என்ன ஏதாச்சும் பண்ணுவியா மாயகம்? ஆடா பாவி, ஏதாச்சும் பண்ணுவியா தான் நான் சொன்னேன். குதிச்சுரா கைப்புள்ள. ஓய் இந்தா எப்பா குச்சாச்சு. அடோ பாவி, என்னடா துள்ளிக்கின்னு வர? அடோ பாவிங்களா, போங்கடா. உருப்படியாக ஒரு வீடியோவில் பண்ண. அவ்வளோதாங்க ஐஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அவ்வளோதான், போய்ட்டு வரேன், பாய்.